ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இருக்கிறது வைஷ்ணவி தேவி கட்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல இப்ப இருக்கோம். இங்க இருந்து நம்ம வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு தான் போக போறோம். டெம்பிளுக்கு போறதுக்கு முன்னாடி நாம கண்டிப்பா வாங்க வேண்டியது RFID கார்டு. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ரயில்வே ஸ்டேஷன்லயே நம்மளுக்கு அந்த RFID கார்டு கிடைச்சிரும். நம்ம ஆதார் கார்டு கொடுத்தாலே அந்த RFID கார்டை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஃப்ரீ சர்வீஸ் தான். ஆனா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், உள்ள நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு கண்டிப்பா RFID கார்டு தேவை. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வைஷ்ணவி டெம்பிள் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வரும். நீங்க ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததும் ஒன்னு ஆட்டோ பிடிச்சி போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்க பொடிநடையா நடந்து போயிடலாம். இன்கேஸ் கோயிலுக்கு நீங்க பஸ் மூலியமா வரீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே நம்மளுக்கு RFID கார்டு கவுண்டர் இருக்கு. நீங்க அங்கேயே RFID கார்டு வாங்கிக்கலாம். இந்த கோயிலுக்கு நம்ம போறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். 24x7 அங்க நிறைய பேர் வருவாங்க. நமக்கு ஒன் டே போதும், நம்ம சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கிடலாம். கிட்டத்தட்ட கீழே இருந்து மலை மேல 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இன்கேஸ் நடக்க முடியாதவங்களுக்கு உள்ள குதிரை ஃபெசிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம பல்லாக்கு ஃபெசிலிட்டி இருக்கு. குழந்தைங்களை கூட்டு வரீங்க அப்படின்னா கூட அதுக்கும் தள்ளுவண்டி வச்சிருக்காங்க. ரிமோட் வேன் ஃபெசிலிட்டியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கு. நீங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஹெலிகாப்டர் சர்வீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க போக ஆரம்பிக்கும் போது நடந்து தான் போனோம். நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதிகமா கூட்டம் இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்க போகும்போது வழியில ஃபுல்லா உள்ள போறதுக்கு அந்த ஆட்டோ வேன் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருப்பாங்க. நம்ம உள்ள பூந்து அடிச்சு பிடிச்சிக்கிட்டு தான் போற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் என்ட்ரன்ஸ் ஆர்ச். அந்த ஆர்ச் வழியா தான் நம்ம உள்ள போக போறோம். நடப்பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுகலா இருக்க மாதிரியும் இருக்கும், அகலமா இருக்க மாதிரியும் இருக்கும். ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி ஃபீல் ஆகும். கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கும். நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். இந்த கூட்டத்தை தாண்டி எங்களுக்கு இருந்த பெரிய டிஃபிகல்ட்டி அந்த ஸ்மெல்லு தான். ஏன்னா வழி ஃபுல்லாவே குதிரையோட எச்சமாவே இருந்துச்சு. அதெல்லாம் கண்டுக்காம நீங்க உள்ள போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா போற வழியில நிறைய கடைங்க இருக்கும். அதுவும் இல்லாம சாமியோட சிலையெல்லாம் வச்சு போட்டோஸ் பூத் வச்சிருப்பாங்க. அதுவே பார்க்கிறதுக்கு ஒரு கோயில் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். நீங்க குதிரை ரேட்டு பேசுறதுக்கு முன்னாடி குதிரை கண்டிப்பா வேணுமன்றதை யோசிச்சுக்கங்க. ஒன்ஸ் நீங்க ரேட்டை கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப பாருங்க. இந்த மாதிரி தான் ரேட்டை நீங்க கேட்டுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா விடவே மாட்டாங்க. உங்களை சுத்தி நின்று ரேட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால கொஞ்சம் தெளிவா இருந்துக்கங்க. 14 கிலோமீட்டர் நடக்கணுமே, சேஃப்டியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேஃப்டியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு மலை மாதிரியே ஃபீல் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஊர் மாதிரி தான் இருக்கும். நீங்க போற வழி ஃபுல்லாவே கடைங்க இருக்கும். பாதைங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடக்கிற மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது நடக்கும்போது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஈரமா இருக்கும், வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மழை டைம்ல. ஏன்னா அந்த குதிரை எச்சம்லாம் இருக்கிறதுனால ஈரமாச்சுன்னா கண்டிப்பா வழுக்கும். அதனால நீங்க நல்ல கிரிப்பான ஷூவை போட்டு வர்றது அட்வைசபிள். நீங்க மேல போக போக ஒவ்வொரு வியூவும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். நான் மேல ஸ்கூல்லாம் பார்த்தேங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி வியூ பாயிண்ட்ல இருந்து மேல அந்த கட்ரா சிட்டியை நம்ம பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. அழகா ரசிக்கிற அதே நேரத்துல தண்ணியும் அதிகமா குடிங்க. ஏன்னா பாடி டீஹைட்ரேட் ஆகவே கூடாது. நீங்க போற வழியில நம்ம குரங்கண்ணனுங்க சேட்டை தாங்க முடியாது. அதையும் நீங்க பொருட்படுத்தாம தான் போகணும். மேல நம்ம டாப்புக்கு போறதுக்கு படிக்கட்டு வழியாவும் போகலாம், இந்த ஸ்லோப் பாத்வே வழியாவும் போகலாம். உங்களால ஈஸியா படிக்கட்டு ஏற முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க படிக்கட்டு வழியா ஈஸியா ஏறிடலாம். இல்ல நான் ஸ்லோப் வழியாவே போய்க்கிறேன் அப்படின்னா நீங்க ஸ்லோப் வழியாவே போய்க்கலாம். எனக்கு ஈஸியா இருந்தது ஸ்லோப் வே தான். முன்னாடி இருந்ததை விட இப்ப ஃபெசிலிட்டி எல்லாமே ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையில அடிக்கடி லேண்ட் ஸ்லைட் ஆகும். அது எல்லாத்தையுமே தாங்குற அளவுக்கு மேல நம்மளுக்காக கூரை மாதிரி போட்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சேஃபா தான் இருக்கு. ஆனா நாங்க போயிட்டு இருக்கும் போது கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு பாருங்க. அந்த மேகம் நம்மளை தாண்டியும் நம்மள உரசிக்கிட்டு போற மாதிரி இருந்தது. அவ்வளவு அழகா இருந்தது. பாக்குறது எதுவுமே புகை கிடையாது, மேகம்.
காலையில் 11 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு சாயங்காலம் 5:30 6 மணிக்கு மலைக்கு மேலே வந்து சேர்ந்துருக்கேன். கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நாங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மேல இருக்க ஷெட்ல இருந்து டம்மு டும்முன்னு சவுண்டு. நாங்க எல்லாருமே என்ன நெனச்சுட்டோம் அப்டின்னா, மேல இருந்து கல்லு விழுது போல அப்டின்ற மாரி நாங்க நெனச்சோம். ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா? அது கல்லு இல்லைங்க. இந்த குரங்குங்க. சேட்டை பண்ணுதுங்க. இப்போ இங்க டைம் என்ன தெரியுமா? ஆல்மோஸ்ட் 7:30. எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட தான் போய் ரீச் ஆயிடலாம். பதினாலு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன். காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல. ஒரே ஒரு காஃபியும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் மட்டும் தான் நான் குடிச்சிருக்கேன். ஆனா பெருசா டயர்டும் தெரியல, ரொம்ப கஷ்டமாவும் இல்ல. ரொம்ப ஈஸியா நடந்து வந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஏங்க சக்சஸ்ஃபுல்லா நடந்தே வந்துட்டோங்க. ஒரு வழியா கோயில்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நம்மளுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் லாக்கர்ல கொடுக்கணும். ஈவன் ஃபோன் முதற்கொண்டு. கோயிலுக்குள்ள எந்த ஸ்மார்ட் ஐட்டமும் அலோடு கிடையாது. 2வது லெதர் ஐட்டம்ஸ் கண்டிப்பா அலோடு கிடையாது. நீங்க பெல்ட், பர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதையும் நீங்க லாக்கர் ரூம்லயே வச்சுட்டு போயிடுங்க. லாக்கருக்கு ₹100 ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் வாங்குவாங்க. ஃபோன் அலோ பண்ணாததால என்னால இதுக்கு மேல உள்ள போயிட்டு தரிசனத்தை வீடியோ எடுக்க முடியாது. நான் தரிசனம் முடிச்சுட்டு வந்து உங்களை நான் மீட் பண்றேன். தரிசனம் கியூல நின்னு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2:30ல இருந்து 3 மணி நேரம் ஆகும். அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கங்க. எங்களுக்கு அடுத்த நாள் மார்னிங் ட்ரெயின் இருந்ததுனால நாங்க நைட்டே கிளம்பிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் போக ஆட்டோக்கு கேட்டா 2 கிலோமீட்டருக்கு ₹400 சொன்னாங்க. அதனால நாங்க பொடிநடையா நடந்தே போயிட்டோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. பாய்.